நெல்லை விஷன் வியூவர்ஸ் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். நான் பிரணவ் கார்ஸ் ராஜ்குமார் பேசுகிறேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் நாங்கள் போட்டுருக்கிறோம். ரெகுலராக நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நிறைய பையர்ஸ் எங்களுக்கு யூடியூப் பார்த்துட்டு வராங்க. அண்டு தேங்க்யூ ஃபார் நெல்லை விஷன் ஃபார் தட். இன்றைக்கி நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கவர் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இந்த எடிஷனில் போட சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஐட்டன், குவிட் இருக்குது. ஐட்டன்லேயே ஒரு சன்ரூஃபோட ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு கார் ஒன்று இருக்குது. அண்ட் வேகனார் இருக்குது. அண்டு செடான் டைப்பில் ஹோண்டா சிட்டியும் இருக்குது. ஸோ இந்த 5 வண்டி பற்றி டீட்டெயில்ஸும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி இந்த கொரோனா பேண்டமிக் அப்புறம் நிறைய ஆட்டோமேட்டிக் கார்ஸ் கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது. நிறைய லேடிஸ் தே வாண்டட் டு ட்ரைவ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கார்ஸை நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் என்ன பெஸ்ட் ப்ரைஸு அண்ட் வித் எல்லா வண்டியுமே உங்களுக்கு லோன் ஆப்ஷனோடு இருக்குது. அண்ட் வி கேன் கெட் இட் டான். வெல்கம். ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நெல்லை விவர்ஸ் இவருக்கு எல்லாருக்கும் எனது வணக்கம். பிரணவ் கார்ஸ் மடிப்பாக்கத்தில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ லைனப்பில் நிறைய வண்டிங்க பார்க்க போகிறோம். நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது. பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. பிராண்ட் நியூவாக இருக்குது. தெளிவாக இருக்குது வண்டிங்க. ப்ரைஸும் அதுக்கேற்றபடி ரீசனபுளாக இருக்கும். பாருங்கள், நல்லபடியாக பண்ணித்தரேன். வண்டி டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது 2011 சன்ரூஃபோடு இருக்கிற i10 ஆட்டோமேட்டிக் ஆஸ்ட்ரா வேரியண்ட். இது சிங்கிள் ஹேண்ட் யூசர் தான். ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான். 60,000 தான் ஓடி இருக்குது. மேஜிக் கிரே கலரு. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே வந்துடும். ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கீர் சிஸ்டம் இருக்குது, வித் சன்ரூஃப் இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் நல்லா சீட் கவரில் கொடுத்துருக்காங்க. நிறைய எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்குது வண்டியில். ஆட்டோமேட்டிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் லாக் கூட இருக்குது. வண்டி பாருங்கள், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 தான் சொல்கிறாங்க. நெகோஷியபிள். இது நியர்பை 8.5 to 9 lakhs கிட்ட வருது ஆன் ரோடு. புது வண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் லைக் பண்ணுறவங்க இந்த வண்டியை பாருங்கள். டாப் மோஸ்ட் மாடல்ன்றதுனால எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. சன்ரூஃபோடு நிறைய பேர் லைக் கேட்டுருந்தாங்க போன வியூவில். இப்போ சன்ரூஃபோடு ஒரு வண்டி வந்திருக்கு. பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ப்ரைஸும் கண்டிப்பாக பிடிக்கும். பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன். இதுக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது என்கிட்ட. 1 lakh கட்டினாலே போதும். பேலன்ஸ் நான் லோனில் போட்டு கொடுத்துருவேன். வண்டி நல்லா தெளிவாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், முடிச்சு தரேன். நம்ம லைனப்பில் அடுத்தது வேகனார் பார்த்துன்னு இருக்கோம். 2017 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேகனார். இது சிங்கிள் ஹேண்ட் யூசர் தான். இதுவும் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,60,000 சொல்கிறோம். நெகோஷியபிள். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ன்றதுனால ஓட்ட கற்றுக்கிறவங்க இல்லை ஆட்டோமேட்டிக் விரும்பி எடுக்கிறவங்க இதை பாருங்கள். மாருதின்றதுனால நல்ல மைலேஜ் தரும். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்க வண்டி தான் இது. இதோட ப்ரைஸும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இதுக்கும் லோன் ஆப்ஷன் 4 லட்ச ரூபாய் கிட்ட கிடைக்கும். மினிமம் டவுன் பேமெண்ட் கொடுத்து இதையும் எடுத்துக்கலாம். இதையும் பாருங்கள், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன்.
நம்ம லைன் அப்பில் அடுத்த வண்டி பார்க்குறது i10 கிராண்ட் ஆட்டோமேட்டிக் பார்த்துன்னு இருக்கோம். 2016 மாடல், 2016 பெட்ரோல் வேரியன்ட். இதுவும் ஆஸ்ட்ரா தான், டாப் மாடலு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 16,000 கிலோமீட்டர் ஓடின சிங்கிள் ஓனர் வண்டி. நல்ல கலர், பர்பிள் கலர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 சொல்கிறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதுக்கும் 480, 490 வரையும் லோன் கிடைக்கும். பேலன்ஸ் நீங்கள் ரிமைனிங் அமௌண்ட்டாக பண்ணிவிட்டு இந்த வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வண்டியில் லோ மைலேஜ் பார்க்குறவங்க இந்த வண்டி பாருங்கள், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரேன், நல்ல டீலாக முடிச்சுட்டேன். ஹாய் விவாஸ், லைன் அப்பில் நம்ம அடுத்த வண்டி ஹோண்டா சிட்டி பார்த்துன்னு இருக்கோம். 2012 மாடலு. இது வி வேரியண்ட்டு தான், அதனால் ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேறு. ஆட்டோமேட்டிக்கில் லக்ஸரி கார் பார்க்குறவங்க இந்த வண்டியை பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பர்பிள் கலரு, பிளாக் கலராகவும் தெரியும், பர்பிள் கலராகவும் தெரியும், டபுள் ஷேடு இருக்கும். டுவெல் டோன் கலருன்னுவாங்க. இதுவும் ஹைலைன் தான், ஃபுல் டாப் மாடல் தான். எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். இதுலேயும் ஏர் பேக், ஏபிஎஸ், லெதர் சீட் கவர், ஹைட்ராலிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லெதர் சீட் கவர், எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. டாப் மாடல்ன்றதுனால உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 சொல்கிறோம், நெகோஷியபிள் தான். இதுக்கும் நியர்பை 5 lakhs வரையும் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. பேலன்ஸ் டவுன் பேமெண்ட்டாக பண்ணி நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் லைக் பண்ணுறவங்க இந்த வண்டியை பாருங்கள், சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டாக பண்ணி பாருங்கள். ஹாய் விவாஸ், லைன் அப்பில் அடுத்த வண்டி ரெனால்டு குயிட் ஆட்டோமேட்டிக் பார்த்துன்னு இருக்கீங்க. மெரூன் கலரு. இதுவும் சிங்கிள் ஹேண்ட் யூஸர் தான். நியர்பை 45,000 கிட்ட ஓடி இருக்குது. இதுவும் ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். பர்டிகுலராக ஆட்டோமேட்டிக் லைக் பண்ணுறவங்க, நல்ல மைலேஜும் வேணுன்ற லைக் பண்ணுறவங்க இந்த வண்டியை பாருங்கள். இதோட ப்ரைஸும் 375 தான் சொல்கிறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கும் நியர்பை 3 lakhs லோன் கிடைக்கும். அதனால் மினிமம் டவுன் பேமெண்ட் கொடுத்து இந்த வண்டியும் எடுத்துக்கலாம். இதுவும் பிராண்ட் நியூவாக இருக்குது வண்டி. எந்த வண்டியில் எந்த பர்டிகுலர் ஒர்க்கும் கிடையாது, க்ளீனாக இருக்குது. இதுலேயும் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்றதுனா எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் வந்துடும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா மைலேஜ் தர வண்டி. ஆட்டோமேட்டிக்கில் நல்லா மைலேஜ் வேணும்னா இந்த வண்டியை பாருங்கள், பெஸ்ட்டாக முடிச்சு தரேன்.